வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் சியா விதைகளில் நிறைந்துள்ள மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். சியா விதைகள் ஒரு சூப்பர் ஃபுட் அல்லது செயல்பாட்டு உணவு அப்படின்னு அழைக்கப்படுது. அப்போ நம்ம தொடர்ந்து தினமும் காலையில் இந்த சியா விதைகளை சாப்பிடும்போது நம்மளுடைய உடலில் பல்வேறு விதமான நன்மைகள் கிடைக்கும். அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் சியா விதைகள் இருக்குது. அப்போ தொடர்ந்து அடிப்படையான ஊட்டச்சத்துக்களை பெறும்பொழுது சியா விதைகள் நமக்கு என்னென்ன மருத்துவன்மைகளை கொடுக்குது அப்படின்றத பற்றி நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்க தொடர்ந்து பார்க்கிறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ சியா விதைகள் நம்மளுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அதாவது வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு துணை புரியும். நம்ம டயட்டில் இந்த சியா விதைகளை ஆட் பண்ணிக்கலாம். சியா விதைகளில் புரதம், ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் மற்றும் நார் சத்து நிரம்பி இருக்கு. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா நீண்ட நேரம் பசி எடுக்காமல் வைக்கிறதுக்கு இந்த சியா விதைகள் நமக்கு ஹெல்ப் பண்ணும். பசியை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ பசியை சமாளிக்கிறதுக்கும் ஊக்குவிக்காமல் தடுக்கிற அந்த பசியை ஊக்குவிக்காம பசியை கண்ட்ரோல் பண்ணுறதால எடை இழப்புக்கு இது உதவிகரமாக இருக்கு. இப்போ சியா விதைகள் இருக்கக்கூடிய அந்த கரையக்கூடிய நார் சத்து தண்ணீரை உறிஞ்சி உங்களுடைய வயிற்றில் விரிவடைந்து வயிறு நிரம்பியதாக உங்களுக்கு உணர்த்தும். ஒரு டீஸ்பூன், அதாவது பார்த்தீங்கன்னா 28 கிராம் சியா விதைகளில் 10 கிராம் நார் சத்து இருக்கு. இதனால இந்த விதைகளை தினசரி நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உள்ளுறுப்பு கொழுப்பு திசுக்கள் அல்லது தொப்பை கொழுப்பு நீங்கள் குறைத்துக் கொள்ளலாம். அதாவது உங்களுடைய உடல் உள்ளுறுப்புகள் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால்கள், உடல் வெளியில் தேங்கி இருக்கக்கூடிய அதிகப்படியான அந்த கொழுப்புகள், அதே போல் உங்களுடைய உடல் தொப்பையெல்லாம் இருக்கு அப்படின்னா அதெல்லாமே நீங்கள் எரித்து உங்களுக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்றிக்கொள்ளலாங்க. ஸோ கொலஸ்ட்ரால்ஸ் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிடும். அதனால் நீங்கள் அந்த எந்த தொப்பை போன்ற அமைப்பு கொழுகுழுமென்று எதுவுமே உங்களுக்கு இல்லாமல் கட்டுக்கோப்பான உடல் அமைப்பு நீங்கள் பெறுவீங்க. ஸோ அந்த நார் சத்து, நீர் சத்து எல்லாமே உங்களுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணி உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு துணை புரியும். அதுவும் பக்க விளைவுகளே இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு டயட்டில் நீங்கள் சியா விதைகளை ஆட் பண்ணிக்கலாம். இதே ஆரோக்கியத்தை அதிகரிக்கக்கூடியது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய சியா விதைகள். காரணம், சியா விதைகளில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து இருக்குங்க. ஸோ இது இதய ஆரோக்கியத்துக்கு வேண்டிய ஆரோக்கியமான கொழுப்புகள், ஆக்சிஜனேற்றங்கள் மற்றும் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் எல்லாமே கொண்டிருக்கு. அதனால் இதய ஆரோக்கியத்திற்கு உகந்த ஊட்டச்சத்துக்கள் நிரம்பி இருக்கிறதாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த சியா விதைகள் இருக்கு. இப்போ சியா விதைகள் இருக்கக்கூடிய இந்த கரையக்கூடிய நார் சத்து நம்மளுடைய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை, எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கெட்ட கொழுப்பு குறைக்கும். ஹெச்டிஎல் அப்படின்ற இதயத்திற்கு வேண்டிய ஆரோக்கியமான நல்ல கொழுப்பை மட்டும் போதுமான அளவுக்கு வைக்கும். அப்போ இதயம் ஆரோக்கியமாக இருக்கணும்னா இந்த எல்டிஎல் அப்படின்ற அந்த கெட்ட கொழுப்பு நம்மளுடைய ரத்த நாளங்களில் படியக்கூடாது. படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளையும் நம்ம அகற்றணும். இதனால இதய நோய்களுக்கான ஆபத்து குறையும். மேலும் இது நம்மளுடைய உடலில் அலர்ச்சி காரணமாக ஏற்படக்கூடிய வீக்கத்தினுடைய அறிகுறிகளை தடுக்கும். கொலஸ்ட்ரால்ஸ் மற்றும் பிபி ப்ராப்ளம் எல்லாம் ஏற்படாமல் கண்ட்ரோல் பண்ணி ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தினுடைய அளவை குறைக்கிறதால நம்ம இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டம் போதுமான அளவு கிடைக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற எந்த பக்க விளைவுகளும் ஏற்படாது. நம்மளுடைய இதயம் பன்மடங்கு பலம் பெறும். இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டம் சீரான அளவில் கிடைச்சிட்டே இருக்கும். எலும்பு ஆரோக்கியத்திற்கு சிறந்தது சியா விதைகள்ங்க. ஏன்னா எலும்புகள் பலம் பெறுவதற்கு வேண்டிய அடிப்படையான ஊட்டச்சத்துக்கள் சியா விதைகள் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கால்சியம், மெக்னீசியம் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த சியா விதைகள் நல்ல எலும்பு தாது அடர்த்தியை பராமரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். எலும்பு தாது அடர்த்தி அப்படின்றது எலும்புடைய வலிமையை குறிக்குது. ஸோ எலும்பு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணுறதுக்காக நம்ம சியா விதைகள் எடுத்துக்கலாம். ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற எலும்பு தொடர்பான நிலைமைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கும் சியா விதைகள் உதவும். சியா விதைகள் இருக்கக்கூடிய ஆல்பா லிபோயிக் அமிலம் எலும்பு தாது அடர்த்தியை அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஒரு அவுன்ஸ் சியா விதைகள் நமது உடலினுடைய மெக்னீசியம் தேவைகளில் 30% மற்றும் கால்சியம் தேவைகளில் 18% ஆகியவற்றை பூர்த்தி செய்யும் அப்படின்றத மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்ளலாம். ஸோ ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வெளி, எலும்பு ருக்கி, முடக்குவாதம், எலும்பு மச்சைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த எலும்பு தொடர்பான பிரச்சனைகளுமே நமக்கு ஏற்படாதுங்க. சியா விதைகள் நம்மளுடைய சர்மத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். காரணம், அத்தியாவசியமான ஆக்சிஜனேற்றங்கள் நிறைந்திருக்கக்கூடிய சியா விதைகள் சருமத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த செல் பரவல்களை எதிர்த்து போராடுது. அதே சமயம் ஆக்சிஜனேற்ற அழுத்தம் மற்றும் தோல் சேதத்தை தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதாவது செல்கள் மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்படும். இறந்த செல்கள் நமக்கு அகற்றப்பட்டுவிடும். அப்போ சியா விதைகளில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜனேற்றங்கள் சருமத்தினுடைய வீக்கத்தை தணித்து அதை சரி செய்யறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சூரியன் பாதிப்புக்கு எதிராக சருமத்தினுடைய பாதுகாக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். யூவி ரேஸ்லேருந்து பாதுகாக்கும். அத்தியாவசியமான ஆக்சிஜனேற்றங்கள் சருமத்தில் பொலிவிழந்த திசுக்களை, அந்த திசுக்கள் எல்லாத்தையுமே சரி பண்ணிடும். இதை விட முக்கியமாக பார்த்தீங்கன்னா முகப்பொருட்களை குறைக்கிறதுக்கு சியா விதைகள் ஹெல்ப்
பண்ணும். சியா விதைகள் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது சருமம் இயற்கையாக ஒளிர ஆரம்பிக்கும். சருமத்திற்கு வேண்டிய கோலாஜன் உற்பத்தி மேம்படுத்தப்பட்டு சருமம் நெகிழ்வுத்தன்மை உங்களுக்கு கிடைக்கும். முதுமையினுடைய அந்த முன்கூட்டிய ஆரம்ப அறிகுறிகளை தடுத்துக் கொள்ளலாம். உங்களோட ஏஜை நீங்கள் வெளியே சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் எங்கே தெரிய ஆரம்பிப்பீங்க. அதுக்கு நீங்கள் தொடர்ந்து இப்போ இருந்தே பார்த்தீங்கன்னா சியா விதைகளை உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளணுங்க. அப்போ தான் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க. ஸோ இப்போ சியா விதைகளை தயாரிக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் சியா விதைகளை 8 ounce தண்ணீரில் ஊற வைத்து அப்படியே சாப்பிடலாம். அல்லது 1 கப் தயிரில் 1 டேபிள் ஸ்பூன் ஊற வைத்த சியா விதைகளை சேர்த்து சாப்பிடலாம். ஸோ இந்த அளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய சியா விதைகளை எடுத்துக்கொண்டு இதில் இருக்கக்கூடிய குறிப்பிடத்தகுந்த ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.